எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. பரேக், இத பார்த்தா ஒரு விடுகதை மாதிரி இருக்குல்ல? எஸ், இது ஒரு விடுகதை தான். இதோட விடையை கண்டுபிடிச்சிட்டா நமக்கு வழி கிடைச்சிட்டோம். ஒரு படையே வருது. லக்ஸ், ஆம்லைன், அவங்களை நெருங்க விடாதீங்க. இதுவும் டேமரோட வேலையை தான் இருக்கணும். இந்த விடுகதையோட விட இந்த எழுத்துக்கள்ல தான் இருக்கணும். அது ஒரு பேரா கூட இருக்கலாம். அந்த மேலக்கு மனைவியோ குழந்தைகளோ இருந்தாங்களா? கொஞ்சம் மேலக்குங்கிற பேருக்கு என்ன ஸ்பெல்லிங்? MALEK. ஆனா கேக்கு பதிலா எக்ஸல் இருக்கு. இந்த தொடக்க வைக்கிற பேர்ல எக்ஸ்ங்கிற எழுத்து இருக்கு. அப்ப அந்த பேர் என்ன? நிம், மேலக் வழிபட்ட துருதேவதையோட பேர் என்ன? ஜூப்ளாக்ஸ். பரேக், சீக்கிரம்! லக்ஸ், ஆம்லைன், நிலவரம் தெரிஞ்சிருச்சு. சீக்கிரமாக. ஜூப்ளாக்ஸ் வார்த்தையை சோக்கா கண்டுபிடிச்சிருக்கீங்க. உள்ள போலனா இந்த நிலவரம் மூடிடும். சீக்கிரம் வா. வணக்கம். உங்க செய்தி கிடைச்ச உடனே நான் எல்லா ஏற்பாடையும் செஞ்சு முடிச்சிட்டேன். நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள நம்ம காலாட்பட மொத்தமும் இங்க வந்து சேர்ந்துடும். வெலரியஸ், அமாவாசையான இன்னைக்கு தான் டிராகன் எழுந்திருக்க போகுது. எப்படியாவது நம்ம அதை தடுத்தே ஆகணும். பெரேக்க பத்தி ஏதாவது உனக்கு செய்தி கிடைச்சதா? அவரை பத்தி எந்த செய்தியும் எனக்கு இது வரைக்கும் வரல. இஷ்மீரை காப்பாத்த நம்ம படை வீரர்கள் அவங்க உயிரையே கொடுக்க தயாரா இருக்காங்க. அந்த துரானியன்ஸோட மகா மந்திர சக்தி இயற்கையிலேயே மலோராவுக்கு வந்திருக்கும் போல இருக்கு. She is great. அந்த புதுவிதமான மாய வித்திய வாழ்நாள்ல இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அது ரொம்ப அற்புதம். இனி இங்க யாராலையும் அவளுக்கு இணைய அப்படி ஒரு மாயத்தை செஞ்சு காட்ட முடியாது. இது போதும் பிக்கோ, நீ போலாம். ஓகே சார். நான் அதை எங்க வச்சேன்? நம்பவே முடியல. அவளோட நம்பிக்கையால தான் அந்த வழியை கண்டுபிடிக்க முடிஞ்சது. பிகோ, ஜாக்கிரதை. ஒவ்வொருத்தரா வாங்க. எலும்பு கூடுங்களை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. நாமளும் ஒரு நாள் இப்படிதான் ஆக போறோம். கரெக்ட். ஆனா நாம எலும்பு கூட ஆக இன்னும் ரொம்ப நாள் ஆகும்.
இப்ப என்ன செய்யறது? நேம் அந்த சிகப்பு கல் வழியா பாரு. வித்தியாசமா எதுவும் தெரியல, ஆனா இந்த சிகப்பு கல்லுக்கும் தெரியாத ஏதோ ஒரு விஷயம் இதுல இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் அந்த வழியை செக் பண்றேன். இதோட பேரு ரோனா. என் சின்ன வயசுல இருந்தே இந்த புறா என் கூட தான் இருக்க. இது போய் அந்த வழியை செக் பண்ணிட்டு வந்துரும். அது வறுவல் ஆயிடுச்சு. நிச்சயமா ஒரு வழி இல்லாம இருக்காது. அந்த புறாவை கொண்ட சக்தியை செயலிழக்கக்கூடிய விசை இங்கேதான் இருக்கணும். ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலையும் தேடுங்க. பரக், இந்த செவத்துக்கு பின்னாடி ஏதோ இருக்கிற மாதிரி தோணுது. நீ பின்னாடி வா. ஆச்சரியமா இருக்கே, ஏதோ கண்ணாடி மாதிரில தெரியுது. லக்ஸ், என்ன கொஞ்சம் தூக்கி விடு. அங்க தூக்கி விடட்டுமான்னு கேட்டேன், இங்க தூக்கி விடுற. நீ தூக்கி விட்டா கொஞ்சம் சுகமா தான் இருக்கு. என்ன இருக்காங்க? உள்ள இருக்கிறத பார்த்தா ஏதோ ஒரு டைப்பான லீவர் மாதிரி இருக்கு. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான மெக்கானிசம். கொஞ்சம் இருக்க பார்த்து சொல்றேன். குழப்பாதக்குள்ளா. கள்ளனை நம்பினாலும் குள்ளனை நம்ப கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனா நான் அப்படி கிடையாது. இந்த குள்ள கைய வச்சானா அஸ்திவாரமே எந்திரிச்சு மேல வந்துடும். என்ன நடக்குதுன்னு இந்த லீவரை இழுத்து நான் ட்ரை பண்ண போறேன். சீக்கிரம் பண்ண நேம். கண்ணாடி பிம்பத்துல சில கட்டங்கள் தனியா தெரியுது. சரி, நான் முதல்ல போறேன். ஓம்லெட் லக்ஸியும் பின்னாடி வரட்டும். நேம், நீ கடைசியா வா. எந்த கட்டத்துல காலை வச்சு போகணும்னு கண்ணாடியில தெளிவா தெரியுது. கவனமா பார்த்து வாங்க. இந்த மாய நீர்த்தொட்டியை எப்படி இயக்கிறதுன்னு நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன்.